சின்ன கிராமம். அந்த கிராமத்துக்கு போக ஒரு தனி பாதை மட்டும்தான் இருந்துச்சு. பஸ் கிராமத்துக்குள்ள போகாது. ஸ்கூல் பசங்க எல்லாம் கிராம வாசல தான் ட்ராப் பண்ணுவாங்க. அந்த நாளும் அப்படிதான். மொத்தமா 8 பசங்க ஸ்கூல் பேக் தூக்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே நடந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. ஆனா கிராம வாசலுக்கும் வீட்டுக்கு போகிற வழிக்கும் நடுவுல ஒரு புளிய மரம் இருக்கும். அந்த மரம் சாதாரண மரம் கிடையாது. பாட்டி தாத்தா எல்லாரும் ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. சூரியன் மறைறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேரணும். அந்த மரத்து பக்கத்துல போகவே கூடாது. அங்க கிட்டக்க போய் பார்க்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் பசங்க எல்லாரும் வேகமா நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில 2 பொண்ணு கொஞ்சம் ஸ்லோவா நடந்து வந்தாங்க. அந்த 2 பேர்ல ஒரு பொண்ணுடைய பெயர் மோனிகா. அந்த புளியமரம் பக்கம் வந்தபோது மோனிகாவோட மனசுக்குள்ள எதிர்பாராத பயம் வந்துச்சு. சடனா மோனிகா மெதுவா திரும்பி பார்த்தா புளியமரத்துக்கு கீழே ஒரு பேய் நின்றுகிட்டு இருந்துச்சு. முடி விரிச்சு கால் தரையில படாம சிரிச்சுக்கிட்டே மோனிகாவை பார்த்துட்டு இருந்துச்சு. மோனிகா ரொம்பவே பயந்து போனா. அவ கால் நடுங்க ஆரம்பிச்சுது. அவ அழுதுகிட்டே அங்கிருந்து ஓடி போனா. ஆனா அந்த நாள் முடிஞ்சதுன்னு மோனிகா நினைச்சாலும் அந்த சிரிப்பு முடியல. அந்த நாள்ல இருந்து ரோட்ல நடக்கும்போது, தண்ணி எடுக்க போகும்போது, தனியா இருக்கும்போது மோனிகாக்கு அந்த பேய் பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரியும் அதுக்கு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரியும் கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நடுராத்திரி மோனிகா தூங்கிட்டு இருந்தா. அப்போ மோனிகா ரூம்ல இருக்க ஜன்னல் தானா திறந்துச்சு. காத்தா இருக்கும்னு நினைச்சு அவ ஜன்னலை மூடிட்டு திரும்பி படுத்துட்டா. திரும்பவும் ஜன்னல் திறந்துச்சு. மோனிகாவுக்கு ரொம்பவே பயம் அதிகரிச்சிச்சு. ரொம்ப மெதுவா ஜன்னல் பக்கம் போய் வெளியே பார்த்தா வீட்டுக்கு வெளியே அதே பேய் பெண். அவ சிரிச்சுக்கிட்டே பார்க்கறதுக்கு மோனிகா நீ வா அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. அது மோனிகாவை கண்ணெடுக்காம பார்த்துக்கிட்டே இருக்கு. மோனிகா அங்கேயே ஷாக்ல நிற்கிறா. அதுக்கப்புறம் மோனிகாவுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.